நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தம்மா ஹரி பேசுறான். ஹலோ திவ்யா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நேற்று ஆஃபீஸில் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால மொபைலை ரூம்லேருந்து நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ தான் நீ கால் பண்ணியிருக்கதை பார்த்தேன். இங்கே ஒரு விசேஷம் இருக்கு, அதை சொல்லான்னு தான் கூப்பிட்டேன். ஆ, கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே விசேஷமா? அது இல்லை, பாலாவும் குழந்தையும் வேணுகோபாலும் இங்கே வந்திருக்காங்க. ஓ, யார் கூட்டிகிட்டு வந்தாங்க? யாருமே போகல, அவங்க தானாவே இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம ரூம்ல தான் பாலா குழந்தையோட இருக்கா. அஜயனோட ரூமை வேணுகோபால் எடுத்துக்கிட்டான். நீ ஃபோன் அந்த வேணு கையில் கொடு. அந்த ஆள் எங்கேயோ போயிருக்கான் போல. ஓ, பாலா அங்கே இல்லையா? அவகிட்ட கொடு, நான் கொஞ்சம் பேசணும். ஹரி பாலா கிட்ட கொஞ்சம் பேசணுமா? கொண்டு போய் கொடுமா. சத்தம் போட்டு அழுது அடம் பிடிக்க கூடாது என்ன? நல்ல சமத்த அமைதியா இருக்கணும், சரியா? பாலா, இந்த ஹரி பேசணுமா? நான் யாருக்கிட்ட எதையும் பேச விரும்பல. உன்கிட்ட பேசணும்னு அவர் சொல்றாரு. உன் விஷயத்துல ஹரி மட்டும்தான் கேர் எடுத்து பேசுறாரு. இந்தா பேசு அவர்கிட்ட. அட பேசு பாலா. ஹலோ பாலா. பாலா, என்னன்னா? உன்னையும் குழந்தையும் பார்க்க முடியாதுன்ற வருத்தம் என் மனசுக்குள்ள இருக்குமா? என் விஷயத்துல இனிமே நீங்க வருத்தமே பட வேண்டாம். உன் புருஷன் வேணும் இப்ப மாறிட்டானா என்ன? ஏன்னா உன்னை கூட்டிட்டு இங்க வந்திருக்கான்ல. பழி வாங்கறதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், குழந்தையும் நீயும் நல்லா இருக்கீங்களே. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூச்சப்படாம நீ திவ்யா கிட்ட கேளு, அவ எல்லாமே உனக்கு செய்வாமா. உன்னை டெலிவரிக்கு கூட்டிட்டு வராததுனால அம்மா கிட்ட நான் நிறைய சண்டை போட்டேன். பரவாயில்ல, இப்பயாவது நீங்க வந்தியே. இதுக்கப்புறம் நீ ஒரு 2 மாசம் இங்க தாராளமா இருக்கலாம். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு பாலா. பாலா, ஹலோ, நீ லைன்ல இருக்கியா பாலா? நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல விரும்பல. ஹலோ திவ்யா, பாலாக்கும் குழந்தைக்கும் என்ன தேவைப்பட்டாலும் நீ உடனே செஞ்சு கொடுக்கணும். அது வேணுகோபால் தான் பிரச்சனையே. ஒரு 2 நாளைக்கு அவன் அப்படிதான் சத்தம் போடுவான். நீங்க எதுவும் பேசாம அமைதியா போங்க. பார்க்கலாம். அப்புறம் பாலாக்கும் குழந்தைக்கும் அங்க எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி. பாலா, இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வேணுகோபன் தான் இங்க இருந்து கூட்டிட்டு போனமே தவிர நான் இங்க இருந்து போக மாட்டேன்.
அம்மா செல்லோ வாடா. நீ தனியா தான் வந்தியா? தனியாவா? நாங்க 2 பேர் வந்திருக்கோம். உன் கூட மாப்பிள்ள வரலையான்னு கேட்டேன். அவரா? சவுத் இந்தியால ரொம்ப பெரிய பிசினஸ்மேன் அவரு. ஓ. அவரை போய் எனக்கு டிரைவரா கூட்டிட்டு வர ஏன் முடியுமா? அப்படிதான் சொல்ற? சரி உள்ள வா. என்னடா தங்கம்? இவனை அம்மா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இவன் அழ ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன பண்றது? கொஞ்ச நாளா இவன் ரொம்ப டயர்டா இருக்காமா. இதெல்லாம் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். குழந்தைய தூக்கிட்டு நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்திருக்க? என்னால அங்க இருந்து நிம்மதியா இருக்க முடியலமா. சூரஜண்ணா, அவனை பத்தி நான் என்னமா சொல்றது? நாம இப்ப சூரஜனாக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். அவரு தனியா இருக்கேன்னு அவருக்கு தோணவே கூடாதுமா. அவனோட பிடிவாதத்தினால அவனுக்கே அவன் தண்டனை கொடுத்துக்கிறான். அது எல்லாமே மாறும். நம்ம கிட்ட அந்த மாற்றம் இருக்கணும். சமையலுக்கு எதிரியா இருக்க ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு நான் இருக்கேன். இதுக்கப்புறம் நீ இங்க வந்து மற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்துடாத. என் சிஸ்டர் வந்திருக்கா, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். போன தடவை நான் இங்க வந்தப்போ அவர் கூட இருந்ததால என்னால உங்ககிட்ட சரியா பேச முடியல. என் வாழ்க்கையில இனி சரியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ப்ளீஸ் பேசாதண்ணே. இத கேட்கும் போது எங்களுக்கு வேதனையா இருக்கு. நான் இப்ப என்னதான் சொல்றது? பாலாவை ஒதுக்கி வச்ச நாள்ல இருந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அது இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுது. உன்கிட்ட ஒன்னு கேக்கிட்ட, உன் குழந்தைய ஆர்கே பார்க்க முடியாத மாதிரி பண்ண முடியுமா? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? என்னால அப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது எதுக்காக? ஆர்கே என்னோட குழந்தைக்கு அப்பாவாச்சே. அம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒருவேளை அப்படி நடந்தா ஆர்கே அனுபவிக்கிற வேதனை உனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப அனுபவிக்கிறதும் அந்த வேதனை தான். நான் என் குழந்தைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஓ, அழக்கூடாதுமா. ஓ, அழக்கூடாது. என்னம்மா, என்ன வேணும்? அது பிரீத்தி மேடம் வந்திருக்காங்க. அப்புறம் ஏன் அவ இங்க வராம இருக்கா? நான் இப்பதான் அவங்கள பார்த்தேன். ஏன் இன்னும் வெளியவே நின்னுட்டு இருக்க? உள்ள வாண்ணா. இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க தாலி கட்டின உங்க பொண்டாட்டியும் நீங்க பெத்த பிள்ளையும் பார்க்க வருவீங்களா? உள்ள வரவே கூடாது. இந்த ரூம்குள்ள வரக்கூடாது நான் தான் சொல்லியிருக்கேன்ல. வெளியே போங்க. லாலி, வெளியே அனுப்பு. அது நான் எப்படி மேடம்? பிரீத்தி, நீ தான் கூட்டிட்டு வந்தியா? ஏன் சம்லி இவரை ஒரு எதிரியா பாக்குற? நீ தான் இவரை கூட்டிட்டு வந்தியா? நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல. வெளியில போங்க. எனக்கு பிடிக்காத யாரும் இங்க வரவே கூடாது. வெளியில போங்க. சமிலி, கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். இவரை வெளியே போ சொல்லு பிரீத்தி. போக மாட்டியா? வெளியில சமிலி. அண்ணா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சொல்றத கேட்கல, என்னதான் பண்றது? இப்ப தேவையில்லாத வேலையை பார்த்தது நீங்க தான். இங்க நிக்காதீங்க, போங்க. அம்மா, நீ அண்ணனை கூட்டிட்டு போமா. நீ வாப்பா. சமிலி, விட்டு தள்ளு போட்டோம். சமிலி,
பிரீத்தி, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட குழந்தைய கொன்றுவாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுடி. கொன்றுவாங்க. உன்னால என்ன காப்பாத்த முடியுமா? இங்க இருந்து என்னையும் என் குழந்தைய எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறியா? ஜெயானி, அத்தை காலையிலேயே வாசல் பெருக்கிட்டாங்க. நான் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு என்னை யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இதை பாக்குறேன். அதுக்காக ஏற்கனவே பண்ண வேலையை நீங்க திருப்பி பண்ணலாமா? அதை தவிர நிறைய வேலை இங்க இருக்குல்ல. துணி துவைக்கலாம், பாத்திரம் தேய்க்கலாம், தரையை துடைக்கலாம். அப்போ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நானே துவைச்சு தரேன். ஐயோ, நான் ஒரு காமெடிக்காக சொன்னேன். தேவையில்லாம சீரியஸ் ஆகாதீங்க. நான் இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அண்ணி. நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே. நீங்க மட்டும் இல்ல, பாலாவும் அவ குழந்தையும் அவ புருஷனும் எல்லாரும் இந்த குடும்பம் தானே. அத வச்சு பார்க்கும்போது நான் தானே ஜூனியர். ஹரி இல்லாததால அவர் இடத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறது தானே என் வேலை. அதனால உங்களுக்கும் பாலாக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் தானே கேட்கணும். உன் மனசுல நிறைய கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கோவம் வரும்போது நான் ஏதாவது சொல்லிடுவேங்கிற பயம்தான். அதனால எதுவும் எதிர்பார்க்காம நான் இங்க இருந்து போயிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை செய்யணும். என் பொண்ணை நான் எப்படியாவது கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் உனக்கு பாரமா இருப்பேன்னு நினைச்சு நீ பயப்பட வேண்டாம். ஆனா பாலா அப்படி கிடையாது. அவளும் அவ குழந்தையும் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என்னைக்குமே உனக்கு பாரம் தான். வேணும் இங்க திரும்ப வருவான்னு நீ நினைக்கிறியா என்ன? அவன் பாலாவை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான்ல. பாலா இனிமே அவனுக்கு தேவையே இல்லை. அவன் இனிமே இங்க வரவே மாட்டான். ஹரி ஆரம்பத்துல இருந்தே பாலா மேல ரொம்ப பாசமா இருப்பான். அவளை எக்காரணம் கொண்டு இங்க இருந்து அனுப்புறதுக்கு சம்மதிக்க மாட்டான். அவனுக்கே தெரியாம பாலாவையும் குழந்தையும் இங்க இருந்து அனுப்புறது தான் உன்னோட வேலை. பாலாவையும் குழந்தையும் இந்த வீட்ல இருந்து அனுப்புறதுக்கான அதிகாரம் என்கிட்ட இல்ல. எல்லா விஷயத்திலையும் அப்பா என்ன முடிவெடுக்கிறாருன்னு நீ பாக்குறல்ல. அம்மா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அவனை சொல்லவே வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா அஜய் கேட்பான். அவனை உன் கூட பக்க பலமா வச்சு பாலாவையும் குழந்தையும் இங்க இருந்து துரத்தி விட்டுரு. உனக்கு தான் தெரியும்ல, என் வாழ்க்கையை நாசமாக்குனதே பாலாதான். அதுக்கான தண்டனையா பாலா எப்பவுமே நிம்மதியா இருக்கவே கூடாது. என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? வேணு மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணானா? இல்ல அத்தை. நீங்க எங்க போயிட்டு வரீங்க அத்தை? இங்க ரெண்டு ஆம்பளைங்க இருந்து பிரயோஜனம் இல்லைல்ல. வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் நான் தானே போய் வாங்கணும். நான் மளிகை கடைக்கு போயிட்டு வந்தேன். உங்க மருமகன் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே இவ்ளோ சீக்கிரம் தீந்து போச்சா? நீங்க கோவப்பட வேண்டாம். அந்த டார்ச்சர் இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பாலாவையும் குழந்தையும் விட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். வேணுகோபால் இதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டான் தான் ஜெயானி சொல்றாங்க. அப்படின்னா பாலாவும் குழந்தையும்? அவளை நினைச்சு நீங்க தானே ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இனிமே மருமகனோட டார்ச்சர் இல்லாம அவளுக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் அவளுக்கு நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். அவங்க இஷ்டப்படி இங்க வந்துட்டு போறதுக்கு இது என்ன சத்திரமா? அதையேமா நீ எங்க கிட்ட கேக்குற? நம்ம மரியாதைக்காக அவளை பார்த்து பிரசவத்துக்காக அவளை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்றதுக்காக நம்ம போனோம்ல. அப்ப அவ தான் எங்களை அவமானப்படுத்தி அனுப்புனா. இப்ப கொஞ்சம் கூட வெக்க இல்லாம அவன் கூட சேர்ந்து குழந்தையோட வந்திருக்கான். நாம ஏதாவது சொன்னமா? அது வேணுக்கு பயந்துட்டு தானே. அவ இந்த வீட்டோட சின்ன பொண்ணுங்கிற முறையில வரலாம், தங்கலாம். ஆனா அவ நிரந்தரமா இங்க இருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இப்போ ஹரிக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நாளைக்கு அஜய்க்கும் ஒரு குடும்பம் ஆயிடும். அதுக்கு ஒரு தடையா அவளும் குழந்தை இங்க இருக்கவே கூடாது. அப்படின்னா பாலா கிட்ட இந்த விஷயத்த நீங்க தான் சொல்லணும். சொல்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் இங்க வரானான்னு பாக்கலாம். வேணு பாலாவையும் குழந்தையும் இங்க தங்க வச்சிருக்கான்ற போது இதுக்கப்புறம் அதிகபட்சம் 2 நாள் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம்.
பாலா, வேணு உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாரு? பொதுவா வரும்போதும் போகும்போதும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. பாலா, நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசக்கூடாது. உன்னையும் குழந்தைய இங்க விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் கேக்குறேன். அப்படி இருந்தா இப்பவே உன் குழந்தைய தூக்கிட்டு என் கூட வரணும். எங்க? வேணுகோபால் வீட்டுக்கு தான். அந்த வீட்டுக்கு தான் நாங்க உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பணும். இதுக்கப்புறம் நீ வாழ வேண்டியது அங்கதான். ஓ நூல் கட்டுக்கு நாங்க வரலன்னு தான் உன்னை ஒதுக்குறான்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒன்னால ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நான் போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க தானே என்ன பெத்து எடுத்தீங்க, இல்ல நான் வானத்துல இருந்து விழுந்தேனா? உங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் என்னுடைய அம்மாவான். பொண்ணுங்க கண்ணீர் விட்டு அழும்போது அம்மாங்கெல்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா என் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. உன் குணத்தாலதான். நீ பாசமா ஒரு வார்த்தை பேசுறியா என்ன? என்ன பேசினாலும் தெனாவட்டா பேசுறதுக்கு தான் உனக்கு தெரியும். என்ன பாதாள குழியில தள்ளி விட்டவங்க கிட்ட நான் வேற எப்படிதான் பேசணும்? நீ கர்ப்பமா இருக்கன்னு தெரிஞ்சப்போ நாங்க உன்னை கூட்டிட்டு போக அங்க வந்தோம்ல. உன் காலை பிடிக்காத குறையா கேட்டேன்ல, நீ வந்தியா? வரல. அதை நான் வேணும்னு பண்ணல. அப்போ எனக்குள்ள இருந்த பழி வாங்கணுங்கிற நடவடிக்கை தான் அது. வேணுகோப்பன் ஒரு பைத்தியக்காரன்னு தெரிய வந்ததும் என் உயிரை பிடிச்சுக்கிட்டு நான் இங்க ஓடி வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பைத்தியக்காரன் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு நான் கதறி எழுதது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அன்னைக்கு நீங்க என்ன அனுப்புறதுலயே ரொம்ப குறியா இருந்தீங்க. அவரு மூலமா நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் நான் முதல்ல சொல்ல வந்தது உங்ககிட்ட மட்டும் தானே. வேணுகோப்பனுடைய உறவை முறிச்சு வச்சு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு நீங்க என் கூட இருக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா? அன்னைக்கு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா போதும். எனக்கு உதவி பண்ணீங்களா? எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிங்க. அந்த குழந்தைய அந்த ஆள் கொன்னுட்டான். அண்ணியோட உங்க மேல அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சிருந்த பாலா செத்து போயிட்டான். நீங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, இப்ப நான் தான் அந்த பாலாவா என்ன? செத்து போய் மறுபடியும் வந்திருக்கேன். என்ன கொலை பண்ண சொன்னதே நீங்க தானே. பெத்த பொண்ணைய கொலை பண்ண சொல்லிவிட்டு உங்ககிட்ட எப்படி பாசத்தை காட்டுறது? இந்த ரூம்ல என் குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அவகிட்ட மட்டும்தான் நான் பாசத்தை காட்டுவேன். அப்படியே நில்லு. ஆமா, நீ எங்கடி போயிட்டு வர? இந்த வீட்ல இருந்து நீங்க எங்க போனாலும் வந்தாலும் நான் ஒன்னும் கேள்வி கேக்குறது இல்லல்ல. என்ன மாதிரி தான் நீயுமா? ஆமா, நானும் உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தானே. அடங்கி உடங்கி வீட்டுல இருக்கிறதா நல்ல குடும்பத்து பொண்ணுங்களுக்கு அழகு. அந்த மரியாதையோட தான் ஒரு 4-5 வருஷமா இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். பசிக்கு ஒரு அளவு இருக்குல்ல. பசி அதிகமா இருந்த போது கொடுத்துட்டு இருந்த எல்லா மரியாதையும் தூக்கி எறியணும். நீ இப்ப எங்கடி போயிட்டு வர்ற? எவ்வளவு நேரமா நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? எனக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கத்தான். ஆர்டர் கொடுத்துட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு இது ஒண்ணு டீ கடை இல்லைங்க. ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்தா மட்டும் தான் திங்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ண முடியும். உன் கையால் ஆகாத தனத்தினாலதான் இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நான் இருக்கேன்னு பாக்காத. கண்ணத்துல ஒரு அரை கொடுத்து இவ்வளவு உள்ள போக சொல்லு. இங்க பாருங்க, பொண்டாட்டிக்கு 3 வேளை சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கற ஒரு புருஷனா மட்டும் நீங்க இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப நீ வெளியே தான் போயிட்டு வந்திருக்கியா? ஆமா, தேங்காய் வித்த பணத்தை எல்லாத்தையும் உங்க அம்மா பீரோக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்கல்ல. உங்க தம்பியோ உங்க பொண்டாட்டியோ உங்களுக்கு வேண்டிய சாப்பாடை மட்டும் தான் செய்யறாங்க. மிச்சம் இருந்தா சாப்பிடுறீங்களான்னு ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட கேட்காம அப்படியே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போடுவாங்க. நான் மட்டும் இங்க எத்தனை நாளைக்கு தான் பட்னியா இருக்க முடியும்? நானும் ஒரு மனித பிறவி தானே, எனக்கும் பசி எடுக்கும். புருஷன் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என் உடம்பு தான் வீணா போகும். அதனால கடைக்கு போய் எனக்கு தேவைப்பட்ட திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உண்மையை சொல்லிரு, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எப்படி பணம் கிடைச்சது? இது அந்த கடைக்கார்கிட்ட நான் கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? நான் ஏற்கனவே வாங்கின கடனையே கொடுக்கல, அப்படி இருந்து அவன் கடன் கொடுத்தானா? ஆமா, எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் பொண்ணுங்க போய் கேட்டா மறுபடியும் கடன் கொடுப்பாங்க. உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுடைய போன் நம்பர் எல்லாம் நாளையில இருந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. நான் போன் பண்ணி பணத்தை வாங்கி கொடுக்குறேன். பாரு, அடச்சே, இந்த ஐடியா ஏன் எனக்கு முன்னாடி தோணவே இல்லை? கேடு கட்டவனே, பொண்டாட்டி கிட்ட சொல்லி கடை வாங்கி வாழறத விட எது நல்லது தெரியுமா? போய் அந்த ஏரியில விடறதாண்டா. ஐயோ அம்மா,
நீ இந்த மாதிரி தேவையில்லாத அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம். ஒரு 500 பேரோட ஃபோன் நம்பரை நான் அவளுக்கு கொடுக்க போறேன். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு 500 ரூபா மட்டும் அவ வாங்கினான்னா 500 நாள்ல அது 25 லட்சம் ரூபாயா ஆயிடும். இங்க பாருமா, இது ஒரு சூப்பரான பிசினஸ் ஆச்சே. கை நனையாமையே மீன் பிடிக்கலாம். உன்ன மாதிரி முதுகெலும்பு இல்லாத ஆம்பளைங்க புருஷனா கிடைக்கும் போதுதான் பொம்பளைங்க ஊர் சுத்த கிளம்பிடுறாங்க. இங்க பாரு, இன்னொருத்த வந்திருக்கான். ஒத்த பைசா கூட தகுதி இல்லாத ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல ரொம்ப பெருமையா இருக்கான். ஆஷா வீட்ல இருந்து கோடிக்கணக்கான பணம் வரும்போது இப்ப நீங்க சொன்ன எல்லாத்தையும் வாபஸ் வாங்கணும். பாரு, அம்மாவுக்கு எதுக்குடா இத்தனை கோடிகள்? ஒரே ஒரு கோடி கொடுத்தா பத்தாதா? செத்து போனதுக்கு அப்புறம் புதைக்கிறதுக்கு 1 கோடி போதும்டா. இத பாரு, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் கோழியை வச்சு புதடா. சுமேஷ், பணம் கேட்க போன உடனே அவளோட ஃபேமிலியில எல்லாரும் அடிச்சுட்டாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, ஆஷாவை அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ இங்க வந்துரு. உடனே பண்ண வேண்டாம், ஒரு கேப் விடுறது நல்லது தானே? ஆமா ஆமா ஆமா, அதுக்கடையில ஆளுங்களை ஏமாத்துறதுக்கு புதுசா ஐடியா பண்ணணும்ல. என்ன சொன்னாலும் வேணுதாண்டா ஒரு ஆம்பளை. நீங்க அவனை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கங்கடா. பாலாவோட ஃபேமிலி இங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டான்ல. ஆமா ஆமா ஆமா, அவன் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போனதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ராத்திரியோ இல்ல நாளைக்கோ இந்த ஏரியில எங்கேயாவது பாலாவோட சடலம் முத்தக்கும். அந்த கொலைக்கான பொறுப்பை வேணு ஏத்துக்கிட்டு ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சான்னா நாம எல்லாரும் தப்பிச்சோம். ஒருவேளை அவனும் சேர்ந்து செத்து போயிட்டான்னா நாம எல்லாரும் கம்பிதான் என்ன. நாமளா? அனிலா, அம்மா அவர் சொன்னதை கேட்டீங்களா? டேய், அவன் சொன்ன மாதிரி அவ ஏதாவது செத்து போனா செத்து போட்டுடா. என்னது? ஆமா. வேணுக்கு ஒரு வேலை கிடைச்சப்போ அவனை விட அதிகமா சந்தோஷப்பட்டவன் தான் நான். ஆனா அவனோட செலவுல சந்தோஷமா நான் வாழ ஆரம்பிக்கும் போதே அவன் வந்து பாலாவை கூட்டிட்டு போயிட்டான். அவர் எங்க போயிருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப என்னன்னா, இந்த வீட்டை பங்கு போடுறது மாறி போயிருக்குன்னு அர்த்தம். உன்னால நிம்மதியா இருக்க முடியும், ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. உன் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேல எடுக்கவே முடியாது. வேணுவோட மதிப்பு எனக்கு இப்பதான் புரியுது. டேய் 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 டேய், என்ன வேணு வர்றாடா. வேணு வந்துட்டான். டேய் வேணு தம்பி. டேய் செல்லம், நீ எங்கடா போயிருந்த? வேணுண்ணா, பாலானியும் குழந்தைய எங்க கொண்டு போய் விட்டீங்க? வேணுண்ணா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.